ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 7ஆம் திருமொழி 4ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக புறப்பட்டு இப்போது கங்கை கரையில் உள்ள கண்டம் என்னும் கடிநகர் தேவப்பிரயாகை திவ்ய தேசத்தை அடைகிறோம். அற்புதமாக புருஷோத்தம பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கிறார். முதல் பாசுரத்திலே அந்த எம்பெருமானை ராமனாக கண்டார் பெரியாழ்வார். அடுத்த 2 பாசுரங்களிலே உலகளந்த பெருமாளாக அனுபவித்தார். இப்ப 4வது பாசுரம் அதே புருஷோத்தம பெருமாள் தேவப்பிரயாக எம்பெருமான் கண்டம் என்னும் கடிநகர் திவ்ய தேசத்து பெருமான். அதே பெருமாளை ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள நாராயணனாக கண்டு அந்த பெருமாள் தேவர்களை காத்த ஒரு வரலாற்றை பாடுகிறார். அது என்ன தேவர்களை காத்த வரலாறுனா, இது வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. சுருக்கமாக சரித்திரத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பாட்டை பார்த்தோம்னா நல்லாவே நீங்க ரசிக்கலாம். என்னன்னா, உத்தரகாண்டத்துல அகஸ்தியர் ராமனுக்கு ராவணனுடைய முன்னோர்களின் பிளாஷ்பேக்க சொல்றார். ராவணனுக்கு மாலி சுமாலின்னு 2 பாட்டன்மார்கள் இருந்தார்கள். ராவணனுடைய தாத்தா 2 பேரும் தேவர்களை போய் சண்டை போட்டு தாக்குறா. இவன் அடிச்ச அடி தாங்க முடியாம தேவர்கள்லாம் என்ன பண்றா, பெருமாள் திருவடியில போய் சரணாகதி பண்ணாலாம், நீ தான்ப்பா எங்களை காப்பாத்தணும்னு. அதுக்கப்புறம் பெருமாள் புறப்பட்டு கருட வாகனத்தில் வந்து மாலி சுமாலி எல்லாரையும் வதம் பண்ணி அந்த தேவர்களை காத்தார் என்று வரலாறு இருக்கிறது. அந்த சரித்திரத்தை அப்படியே கோட் பண்ணி நாராயணனாக எம்பெருமானை கண்டு இந்த பாசுரத்தை அருளுகிறார். பாசுரம்: இமையவர் இருமாந்து இருந்து அரசாள ஏற்று வந்து எதிர்ப்பொரு சேனை நமபுரம் நணுக நாந்தகம் விசிறு நம்புருடோத்தமன் நகர்தான். இமவந்தம் தொடங்கி இருங்கடல் அளவும் இருகரை உலகு இறைத்தாட கமையுடை பெருமை கங்கையின் கரைமேல் கண்டம் என்னும் கடிநகரே. இமையவர் இருமாந்திருந்தரசாள ஏற்று வந்து எதிர்பொரு சேனை நமபுரம் நணுக நாந்தகம் விசிறு நம்புருடோத்தமன் நகர்தான். இமவந்தம் தொடங்கி இருங்கடல் அளவும் இருகரை உலகிறைத்தாட கமையுடை பெருமை கங்கையின் கரைமேல் கண்டம் என்னும் கடிநகரே. இப்போ பாசுரத்தின் பொருள் என்னங்கிறத பார்ப்போம். இமையவர், இமையவர்னா தேவர்கள்னு அர்த்தம். இப்ப அப்படியே அந்த காட்சியை கொண்டு வந்து மனசுல நிறுத்திக்கோங்க. இந்த அரக்கர்கள் மாலி சுமாலி தேவர்களை தாக்கினா பெருமாளை அண்டினார்கள், பெருமாள் வந்து காப்பாத்தினார். இப்ப வரலாறு: இமையவர் தேவர்கள் எல்லாம் இந்திரன் தொடக்கமாக இமையவர்களாகிய தேவர்கள் இருமாந்து இருந்து, இருமாப்புன்னா கர்வம்னு அர்த்தம். தேவர்களுக்கெல்லாம் தலகணம் தலைக்கேறிடுதான், எங்களை இனிமே யாரால அசைக்க முடியும் அப்படின்னு இருமாந்து இருந்து, இருமாப்போடு கர்வத்தோடு இருந்து அரசாள உலகத்தையும் ஆட்சி பண்ணி வந்தாலாம். ஆனா யார் கர்வத்தோடு ஆடினாலும் அந்த கர்வத்தை அடக்கன்னு ஒருத்தன் வருவான் இல்லையா? ஆனா இப்ப வந்தவன் அரக்கன் வந்துட்டான். யாருன்னா, ஏற்று வந்து எதிர்ப்பொரு சேனை. ஏற்றுனா இந்த இடத்துல துணிந்துன்னு அர்த்தம், தைரியமான அர்த்தம். ஏற்று வந்துன்னா அவ்வளவு வலிமையோடு சக்தியோடு பவர்ஃபுல்லா இருக்கா தேவர்கள். ஏற்று வந்து அவனை எதிர்த்து சண்டை போடுறேங்கிற தைரியத்தோடு எதிர்பொரு, பொருனா போர் புரிந்தன்னு அர்த்தம், எதிர்னா எதிர்த்துன்னு அர்த்தம். எதிர்பொரு எதிர்த்து போர் புரிந்த சேனைனா மாலி சுமாலி உள்ளிட்ட அரக்கர்களுடைய சேனைன்னு அர்த்தம். தேவர்கள் இப்படி கம்பீரமா கர்வத்தோட இருக்கான், இந்த பக்கம் மாலி சுமாலி பெரிய சேனையோட வந்து தாக்குறான். இப்ப தேவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நாராயணன் திருவடியில சரணாகதி பண்றா. தேவர்களால வைகுண்டம் போக முடியுமா அப்படின்னு நம்ம லாஜிக்கலா கேள்வி கேட்கறதா நினைப்போம். அப்படி இல்ல, கை கூப்பினாலாம். இங்கேருந்து பெருமாளை தியானம் பண்ணா கை கூப்பினார்கள். அப்புறம் ஒருத்தர் கமெண்ட்ல எழுதுவார், ஏன் திருப்பார்கடலுக்கு போயிருக்கலாமேன்னு. அப்படி இல்ல, அரக்கர்கள் வந்து தாக்கின்றிருக்கான், இந்த நேரத்துல திருப்பார்கடலை நோக்கி ஓட முடியுமா சொல்லுங்க? கை கூப்பினா நாராயணன் உடனே கருட வாகனத்துல புறப்பட்டு வந்தான். தன்னுடைய சக்கரத்தால் எதிரிகளை தாக்கினான். தன்னுடைய நாந்தகம்ங்கிற வாள் இருக்கே, அந்த வாளால வெட்டி வீழ்த்தினான். அந்த சேனையில உள்ள அரக்கர்கள்லாம் நேரா யமபுரத்துல போய் விழுந்தாலும். யமபுரம்னா யமனுடைய ஊர், மரணம் அடைந்தார்கள்னு அர்த்தம். அதுதான் அந்த பொரு சேனை, போரிட்ட சேனை எல்லாம் நமபுரம் நணுக. நமன்னா யமன் அர்த்தம், நமபுரம்னா யமனுடைய ஊரை, அதுக்கு வைவஸ்வத பட்டணம்னு பேரு. அந்த நமபுரம் ஆகிய யமன் ஊர்ல நணுகன்னா சென்று அடைய, சென்று கிட்ட, அங்கே ரீச் ஆகன்னு அர்த்தம். நமபுரம் நணுக, அவ யமனுடைய புரியை போய் அடையும்படி நாந்தகம் விசிறு, விசிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபேன். நாந்தகம்னா பெருமாளுடைய நாந்தக வாழ். பெருமாள் சண்டையெல்லாம் போட வேண்டாமா, விசிறி வச்சு விசிற மாதிரி நாந்தகம்ங்கிற வாழை சும்மா இப்படி விசிறினாராம்.
அரக்கர் சேனையில உள்ள அத்தனை பேரும் அழிஞ்சு போயிட்டானா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா அனாயாசமா பண்ணாருன்னு அர்த்தம். பொதுவா நாம அசால்ட்டா பண்ணாருன்னு சொல்லிடுவோம். என்ன பிரச்சனைனா இதுக்காகவே கமெண்ட்ல ஒருத்தர் இருக்கார், அடியன் எங்கெங்கெல்லாம் அசால்ட்டுங்கிற வார்த்தை பயன்படுத்துறேங்கிறத பார்த்துட்டு நீங்க அசால்ட்னா அனாயாசமா பண்ணார், எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணாருங்கிற அர்த்தத்துல சொல்லப்படாது. அசால்ட் அப்படின்னா எதிராளி அடிப்பதுன்னு அர்த்தம். இங்க அவருக்கு இங்கேயே கமெண்ட்ல ரிப்ளை கொடுத்துருவோம். அசால்ட்னா அடிப்பது தானே, பெருமாள் உண்மையிலேயே அடிச்சார் தானே, அதனால இங்க அசால்ட்னு சொன்னதுனாலையும் தப்பு இல்லை. அதனால நாமபுரம் நணுக நாந்தகம் விசிறு, நாந்தக வாழ சும்மா விசிற மாதிரி விசிறினார், எல்லாரையும் அடிச்சுட்டார். அப்படிப்பட்ட நம் புருடோத்தமன் நகர்தான், அப்படிப்பட்ட புருஷோத்தமன் நம்ம புருஷோத்தமன் நகர், அவர் எழுந்தருளி இருக்கும் நகரம் திவ்ய தேசம், அதுதான் இந்த கண்டம் என்னும் கடிநகர்ங்கிற கஷேத்திரம். ஆக தேவர்கள் கர்வத்தோடு எங்களை அசைச்சுக்க ஆள் இல்லைன்னு ஆட்சி பண்ணிட்டு இருந்தா, கர்வத்தை அடக்கிற மாதிரி மாலி சுமாலின்னு அரக்கர்கள் தாக்க வந்துட்டா. இப்ப தேவர்கள் கர்வத்தை விட்டு பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணா, கர்வம் நீங்கினவாறே பெருமாள் வந்து அந்த அரக்கர்களை அழித்து நேரா எல்லாரையும் யமபுரத்துக்கு நாந்தக வாளை வீசி இல்ல விசிறியே அழிச்சுட்டார். அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் இப்போ கண்டம் என்னும் கடிநகர்ல எழுந்தருளி இருக்கிறார். அந்த க்ஷேத்திரம் எப்படி, அதான் பாட்டின் அடுத்த பாதி. இமவந்தம் தொடங்கி இருங்கடல் அளவும் இருகரை உலகு இறைத்தாட. இப்போ கங்கை கரையில இருக்கு. கங்கை எப்படி ஓடுறதுன்னா பாருங்க, ஜாகிரபி எல்லாம் பாடுறார் பெரியாழ்வார். இமவந்தம் தொடங்கி, இமவந்தம்னா இமயமலைன்னு அர்த்தம். இமவந்தம் இமயமலையிலே தொடங்கி, கங்கைங்கிறது கங்கோத்ரி கிளேசியர் இமயமலையில தொடங்குறது. அது எம்பெருமான் திருவடியில தொடங்கி சிவனுடைய சடைக்கு வந்தாலும் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியலையே. ஜாகிரபி புஸ்தகம் எழுதுறவன் என்ன சொல்றான், கங்கோத்ரி கிளேசியர். பெரியாழ்வார் சொல்றார், அதையும் அப்படியே அனுவாதம் பண்றேன். அதுக்காக முன்னாடி உள்ளது இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அது ஞான கண்ணுக்கு தெரியும். ஊனக்கண்ணின் பார்வையில இமவந்தம் தொடங்கி இமயமலையிலேருந்து ஆரம்பிக்கிறது. இருங்கடல் அளவும், கடல்னா உங்களுக்கு தெரியும், இரும்னா விசாலமான பெரியன்னு அர்த்தம். இருங்கடல் அளவும்னா அது வரைக்கும்னு அர்த்தம். கடல் வரைக்கும் போறதாம். ஆமா, இமயமலையிலேருந்து புறப்படுறது பே ஆஃப் பெங்கால் கடல்ல தானே போய் கலக்கிறது. இமவந்தம் தொடங்கி இரும் கடல், விசாலமான கடல் அளவும் அது வரைக்கும். இருகரை உலகு இறைத்தாட, அந்த நதி ஓடுறது கங்கை இரு கரை, ரெண்டு கரைகளிலும், கங்கைக்கு அக்கறை இக்கரை ரெண்டு கரை இருக்கு இல்லையா, உலகு ரெண்டு கரையிலும் உள்ள உலகம், அதாவது உலகத்தில் உள்ள மக்கள் இறைத்து ஆட வந்து அதிலே நீராடுகிறார்களாம். இறைத்துனா சத்தம் போட்டு ஆரவாரம் பண்ணின்னு அர்த்தம். ஜெய் கங்கே மாதா, ஜெய் கங்கே மாதா, ஜெய் கங்கே மாதான்னு இறைத்து அவ ஆரவாரம் பண்ணி, ஆடனா நீராட, தீர்த்தமாட, அதிலே குளித்தல்னு அர்த்தம். அதனால இருகரை உலகு இறைத்தாட, ரெண்டு பக்கமும் உள்ள உலகம் சத்தம் போட்டு கங்கை 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 கங்கைங்கிற வாசகத்தோடு ஆட அதில் வந்து நீராடுகிறார்கள். இதுல பெரிய நுட்பம் என்னன்னா, இந்த பாட்டுல பொதுவா இந்த உலகத்தை ஈக்குவேட்டார்னு ஒரு இமேஜினரி லைன் இருக்கு, அதுதான் ரெண்டு பகுதியா பிரிக்கும்பா. பெரியாழ்வார் என்ன பண்ணிட்டார், கங்கை தான் உலகத்தை பிரிக்கிறதுன்ட்டார். இருகரை உலகுன்னா உலகம் ரெண்டு பாதியாம். கங்கைக்கு மேல இருக்கிறது ஒரு பாதி உலகம், கங்கைக்கு கீழே இருக்கிறது ஒரு பாதி உலகம். நடுவுல பைசெக்டிங் தி டைசெக்டார் அப்படின்னு கங்கை என்பது ஓடிக்கொண்டிருக்கிறது. இரு கரையிலையும் உள்ள உலகம் அதில் வந்து நீராடி கொண்டிருக்கிறது. இப்படி இமயமலையிலிருந்து கடல் வரைக்கும் உலகை ரெண்டாக பிரித்து கொண்டு எல்லோரும் நீராடும்படி பாயக்கூடிய கங்கை. அந்த கங்கைக்கு என்ன பெருமைனா, கமையுடை பெருமை கங்கையின் கரை மேல். கமை தான் பெருமையம். கமைனா என்ன, க்ஷமான்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை இருக்கு. க்ஷமானா பொறுமைன்னு அர்த்தம். அந்த பொறுமை கங்கைட்ட ஜாஸ்தியா இருக்கான். அந்த க்ஷமாங்கிற வார்த்தை தமிழ்ல க்ஷமைன்னு ஆகும். ஆனா க்ஷான்னு போட்டாலும் அது சுத்த தமிழ் வார்த்தை இல்லைங்கிறதுனால க்ஷாவை காவாக்கி கமை, க்ஷமா, க்ஷமை, கமைன்னு ஆயிருக்கு. க்ஷமானா பொறுமை. கமையுடைய பெருமைனா பொறுமைதான் கங்கையின் பெருமை. பொறுமை எப்படி பெருமைனா, ஆமா நம்ம எத்தனையோ பாபங்கள்லாம் பண்ணிட்டு கங்கையில நீராடுறேன்னு வரோம். கங்கை இன்னைக்கு அது கொச்சு, ஏய் நீ மகாபாவி, நீ வந்து எங்கிட்ட நீராடுவதா, நான் எவ்வளவு தூய்மையா இருக்கேன் போ அப்படின்னு சொல்லாதான். நீ எவ்வளவு பாபம் பண்ணிட்டு வந்தாலும் அத்தனையும் பொறுத்துண்டு நீராடுறதுக்கு அனுமதி தராளே, இதை விட பொறுமை, கங்கா மாதாவிடம் உள்ள பொறுமையை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த பொறுமையே அவள் பெருமை. அதனால கமையுடை பெருமை கங்கையின் கரை மேல். இப்படிப்பட்ட பொறுமையாலேயே பெருமை பெற்ற கங்கை கரையிலே கண்டம் என்னும் கடிநகரே, கண்டம் என்னும் கடிநகர் க்ஷேத்திரம் தான் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் ஊர். அதனால இமயமலையிலிருந்து கடல் வரைக்கும் பாய்ந்து மக்கள் எல்லோரும் ஆரவாரம் செய்து நீராடும்படியாக விளக்கி எல்லா பாவங்களையும் பொறுக்கக்கூடிய பொறுமையினால் பெருமை பெற்ற கங்கை கரையில உள்ள கண்டம் என்னும் கடிநகர். ஆக பாசுரம், இமையவர் இருமாந்து இருந்து அரசாள ஏற்று வந்து எதிர்ப்பொரு சேனை நமபுரம் நணுக நாந்தகம் விசிறு நம்புருடோத்தமன்
நகர்தான். இமவந்தம் தொடங்கி இருங்கடல் அளவும் இருகரை உலகு இறைத்தாட கமையுடைப் பெருமை கங்கையின் கரைமேல் கண்டமென்னும் கடிநகரே. இமையவர் இருமாந்திருந்தரசாள ஏற்று வந்து எதிர்பொரு சேனை நமபுரம் நணுக நாந்தகம் விசிறு நம்புருடோத்தமன் நகர்தான். இமவந்தம் தொடங்கி இருங்கடல் அளவும் இருகரை உலகிறைத்தாட கமையுடை பெருமை கங்கையின் கரைமேல் கண்டம் என்னும் கடிநகரே. தேவர்கள் கர்வத்தோடு ஆட்சி பண்ணின்னு வந்த காலத்துல தைரியமா அவர்களை எதிர்த்து வந்து போர் புரிந்த அரக்கர் சேனை யமனுடைய பட்டணத்தில் போய் விழும்படி நாந்தகவாளை விசிறிய எங்கள் புருடோத்தமன் எழுந்தருளி இருக்கும் நகரம் இமவந்தத்திலிருந்து பெரிய கடல் வரைக்கும் பாய்ந்து 2 பக்கம் கரையில உள்ள உலகமெல்லாம் ஆரவாரம் செய்து நீராடும்படியாக பொறுமையினால் பெருமை பெற்ற கங்கை கரையில் உள்ள கண்டம் என்னும் கடிநகர். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். When the arrogant devas were ruling the worlds, asuras and demons with so much of power and courage attacked them. At that time, our Purushottama came and destroyed those demons with his Nandaka sword and sent them to the home of Yama. That Lord now dwells in Kandamennum Kadinagar on the banks of river Ganga, which flows from Himalayas to the mighty ocean, with all people on both sides of the river coming with huge roars and taking bath in that river. That Ganga is known for its patience என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்துல எல்லா அவதாரமாவும் இந்த பெருமாளை காண போறார். ஒரு பாட்டுல ராமன்னார், ஒண்ணு இல்ல வாமனன்னார், அப்புறம் உலகளந்த பெருமாள். இது மட்டுமான்னு கேட்டோம். இன்னும் என்னென்ன அவதாரம் இருக்கோ எல்லா அவதாரத்தையும் அந்த தேவப்பிரயாகை புருஷோத்தமன்ட்ட பார்க்கலான்னார். எப்படின்னு அடுத்த பகுதியில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். இமையவர் இருமாந்திருந்து அரசள ஏற்று வந்து எதிர்ப்பொரு சேனை நமபுரம் நணுக நாந்தகம் விசிரும் நம் புருடோத்தமன் நகர்த்தான். இமவந்தம் தொடங்கி இருங்கடல் அளவும் இருகரை உலகு இறைத்து ஆட கமை உடை பெருமை கங்கையின் கரைமேல் கண்டம் என்னும் கடிநகரே.